வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம் எல்லோருக்கும் எதிரிகள் என்பது உண்டு. ஆனால் எங்க கவனமாக இருக்கணும்? ஜாதக ரீதியாக அஸ்ட்ராலஜிக்கலா எந்த இடத்துல நாம கவனமாக இருக்கணும்? எதிர்க்கிறோம், எதிரியுடைய பலம் நமக்கு தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிராக்டிக்கலா நமக்கு அந்த ஞானம் நாலேஜ் இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அஸ்ட்ராலஜியுடைய உதவியோட நம்ம எதிரிய துல்லியமா கணிக்க முடியும். யார் கூட நம்ம மோதலாம், நம்ம ஜாக்கிரதையா மோதணும் இல்லையா? வெற்றி அடையணும்னா யார் கூட நம்ம வச்சுக்கிட்டா வெற்றி அடையணும். அதுதான் நம்ம கவனமா. முதல்ல நம்மளுடைய எதிரியோடைய பிறந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் தெரியும்னு வச்சுக்கணும். அந்த எதிரியுடைய ஜாதகத்துல, யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் 6ல் இருக்கிறாரோ, பொதுவாக சொல்றேன், இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு, ஆனா பொதுவா 75-80% நாம் சொல்வது பொருந்தும். சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல 6ல் இருக்காங்களோ அவங்களை நம்ம எதிர்க்கவே கூடாது. ஏன்னா அந்த 6 அப்படிங்கிறது ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். கடன், நோய், மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப யாருக்கு சனி பகவான் 6ல் இருக்காரோ அவங்களுடைய எதிரிகளை, எனிமீஸ அவர் வீழ்த்திடுவர், வெட்டி சாச்சிடுவர். அதனால யாருக்காவது எதிரி, இப்ப உங்களுக்கு எதிரி இருக்காங்க, அவங்களுடைய பிறந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஆன்லைன்ல போட்டு பார்த்தாலோ இல்ல தெரிஞ்சாலோ 6ல் சனி இருக்குன்னா அவங்க கிட்ட வச்சுக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமா மேஷராசிக்கு இந்த வீடியோ ரொம்ப பொருந்தும். மேஷராசி அன்பர்கள் அவங்களுக்கே பிரத்யேகமா இது பண்ண வீடியோ இது. உங்களுடைய எதிரி, உங்களுடைய எதிரிகளுடைய ஜாதகத்துல 6ல் சனி இருக்காருன்னா நீங்க வச்சுக்காது, சைலண்ட் ஆயிடும், ரொம்ப கவனமா இருக்கு. அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல 2ஆம் பாவத்துல லக்னம் ராசி இல்ல, நான் பேசுறதெல்லாம் லக்னம், லான்னு போட்டிருக்கோம், அங்கிருந்து 2ல் ராகு இருந்தாருன்னா அவங்கள்ட்ட நீங்க வச்சுக்கணும். உங்களை ராகு 2ல் இருக்கக்கூடிய எதிரி கண்டிப்பா வீழ்த்திடுவார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிக்கு 2ல் ராகு இருந்தா, அதாவது பயங்கர விக்கெடான டங்குன்னு சொல்லுவோம். அதாவது சுழற்சி, மறைச்சு, மாத்தி, அப்படியே மாயாஜாலமா பேசி உங்களை டிசீவ் பண்ணக்கூடிய டங்குன்னு சொல்லுவோம். நாக்கு இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி கருநாக்கு இருக்கும் அவங்களுக்கு. டெஃபினட்டா ராகு 2ல் இருக்கக்கூடியவர்களுக்கு கருநாக்கு இருக்கும். அசால்ட்டா உங்களை அப்படியே பேசியே காலி பண்ணிடுவாங்க. அவங்க பேச்ச உங்களால மறுக்கவும் முடியாது, உங்களால அதை என்ன சொல்றது, வெல்லவும் முடியாது. உங்களை கம்ப்ளீட்டா பேசி கடைசியில ரிசல்ட் என்னன்னா உங்களை ஜெயிச்சிருவாங்க. அப்ப 2ல் யாரு உங்களுக்கு, உங்களுடைய எதிரிகள் யாருன்னா, 2ல் யாருக்காவது ராகு இருக்குன்னா நீங்க அவங்க எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்க கூடாது, விலகிடணும். அதுதான் உங்களுக்கு வெற்றி. அதே மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போகாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் குரு பகவான் அவங்கள காப்பாத்திடுவார். என்னதான் நீங்க பிளான் பண்ணாலும், புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணாலும், ஏன் தர்மத்தையே யூஸ் பண்ணா கூட குரு சூட்சமமா வேலை செய்து உங்களை வென்று விடுவார். அதனால இதெல்லாம் நம்ம சொல்றோம், இதெல்லாம் அப்பாற்பட்ட இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவார். நம்மளுடைய பக்கம் தர்மம் இருந்தால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்கும். ஆனால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களில் நாம் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஆழம் பார்த்து காலவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருகிட்ட மோதிரமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட மோதலாமா வேண்டாமா, மோதுனா ஜெயிக்க முடியுமா இல்ல நாம தோற்றுருவோமா, இந்த தகவல்களை துல்லியமா நம்மளால கணிக்க முடியும். அதே மாதிரி குரு பகவான் யாருக்கு லக்னத்திலேயே இருக்காரோ மேஷராசிக்காரர்கள் அவர்களுடன் மோதக்கூடாது, ஆபத்தை விலகி. அதே மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு கேது பகவான் உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல லக்னத்திலேயே இருக்காருன்னா அவங்கள்ட்ட நீங்க வச்சுக்கூடாது. ஞானகாரகன் லக்னத்தில் இருக்கும்போது உங்கள் கேதுவை என்ன செய்வார் அப்படின்னா, உங்க எதிரிய டிவைன் ஃபோர்ஸ் அவங்களை காப்பாற்றுற மாதிரியான அமைப்புக்குள்ள அவர் போயிடுவார். ஒரு தெய்வ சக்தி எப்பவுமே அவங்களை சூழ்ந்தே இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கக்கூடியவர்கள். ஆனா நீங்க மேஷராசிக்காரர்கள் அவசரமா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்கள போய் எதிர்க்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, உங்களுடைய எதிரியோட ஜாதகத்துல கேது
லக்னத்துல முதலிடத்துல இருக்காருன்னா அவங்கள்ட்ட வம்பு வழக்கு நீங்க வச்சுக்க கூடாது, விலகிடுங்க. அதே மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுடைய எதிரியுடைய ஜாதகத்துல லக்னத்தின் 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா அவங்கள்ட்டையும் நீங்க வச்சுக்க கூடாது. இப்ப 5 சிச்சுவேஷன்ஸ் சொன்னேன். முதல்ல சனி 6ஆம் இடம், குரு லக்னத்திலேயே இருக்கிறது, கேது லக்னத்திலேயே இருக்கிறது, ராகு 2ல இருக்கிறது, அதே மாதிரி சந்திரன் 4ல இருக்கிறது. இந்த இடங்கள்ல சந்திரன் 4ல இருந்தா தாயை போல அவரை யாரும் ஒரு தெய்வ சக்தி காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. சப்த தேவதைகளுடைய சக்தியில் அவர் காப்பாற்றப்படுவார். எவ்வளவுதான் நம்ம எதிர்த்தாலும் நமக்கு வலிமைகள் இருந்தாலும் அவரை அசைக்கவே முடியாது. அதுல மேஷராசிக்காரர்கள் நான் சொன்ன அமைப்புகள் இருக்கக்கூடிய எதிரிகளுடன் மோதவே கூடாது. ஆக மேஷராசி என்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக யாரை எதிர்ப்பதுங்கிறது முக்கியம் இல்ல, எதிரியுடைய பலம் அறியாமல் மோதுவது முட்டாள்தனத்துல போய் முடியும். நம்ம தோக்கிறதுக்காக வாழ்றோம், ஜெயிக்கிறதுக்கு தான் வாழ்றோம். யாரவனா எதிர்க்கலாம், ஆனா எதிரி யார் தெரிஞ்சு பண்ணணும். அஸ்ட்ராலாஜிக்கலா ஜாதக ரீதியா எதிரியை எப்படி கணக்கு போடுவது, எப்படி கணிப்பது, ஆழம் தெரிஞ்சு எப்படி காலை வைப்பது, அதுதான் முக்கியம். அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை எப்படி வெல்வது, அதுதான் முக்கியம். அந்த வகையிலே மேஷராசி என்பர்களுக்கு நான் சொன்ன அமைப்புகள், அதாவது உங்களுடைய எதிரியுடைய ஜாதகம் பிறந்த தேதி நேரம் இடமெல்லாம் தெரியும்னா எங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக துல்லியமாக நீங்கள் நீங்கள் அவர்களை எதிர்ப்பது கரெக்டா இல்ல தப்பா, விலகிக்கலாமா இல்ல வெல்ல முடியுமான்றதை துல்லியமா சொல்ல முடியும். எதிர்ப்புகளை ஜெயிச்சாதான் வெற்றி பெற முடியும். எதிர்ப்புகளை ஜெயிச்சாதான் அடுத்த நிலைக்கு உயர்வு பெறவே முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் முதல்ல சனி 6ஆம் இடம், குரு 1ஆம் இடம், கேது 1ஆம் இடம், ராகு 2ஆம் இடம், சனி 6ஆம் இடம், குரு கேது 1ல் இருந்தால், ராகு 2ல் இருந்தால் மற்றும் சந்திரன் 4ல் இருந்தால் அவர்களுடன் நாம் மோதக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மீறி நீங்க மோதிட்டீங்க இல்ல மோதணும் அப்படின்னா தெய்வ சக்தியோடு தான் மோத முடியும். அதுக்கு சில பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து மோதினால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்கு லக்னம், அதாவது ராசி வேறு லக்னம் வேறு. உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எதற்கான வாழ்க்கை, வாட் யுவர் லக்னா லார்ட், உங்கள் லக்ன அதிபதி உங்களுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன, எதுக்காக பிறந்தீங்க, பிறப்புடைய ரகசியத்தை என்ன சொல்றாரு, நீங்க எதுக்காக பிறந்தீங்கன்ற ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது. ரிஷபராசி என்பர்களுக்கு உங்கள் லக்னாதிபதி எங்கெங்க இருந்தால் என்னென்ன பிறப்புக்கான அவசியம் என்ன, ரகசியம் என்ன, பிறப்புக்கான ரகசியத்தை தெரியலன்னு சொன்னா நம்ம சரியான பாதையில வாழ்க்கையை நடத்த முடியும். யார் ஒருத்தருக்கு பிறப்புடைய ரகசியம் தெரியுதோ அவங்களால ரொம்ப சுலபமா வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியை பெற முடியும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம எல்லாரும் எதுக்கு வாழ்றோம், ஜெயிக்கணும், அதுக்குதான் ஓடுறோம். எல்லாரும் எதுக்கு வாழ்றோம், நிம்மதி, சந்தோஷம், குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்த சந்ததியினர் நல்லா இருக்கணும், இதுக்காக தான் அல்டிமேட்டா பண்றோம். நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. திருப்தி எப்படி வரும், சூட்சமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்சது நம்ம கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, அதெல்லாம் வேற. நமக்கு தெரியாமல் நமக்குள்ளான சூட்சங்கள் என்ன, நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள், ரகசியங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில நம்ம எதற்காக பிறந்தோம், அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம பிறந்ததற்கான காரணம் அதை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையை எப்படி வாழணும், எந்த டைரக்ஷன் திசையை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறது நம்ம ஈஸியா தெரியும். அதை சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம். அந்த அதிபதி, அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ரிஷபராசி உங்களுக்கு, ஆனா கடக லக்னம்னு வச்சிருங்க. லக்ன அதிபதி சந்திரன். அப்ப சந்திரன் எங்க இருக்காரு, ராசியுடைய 11ஆம் வீட்டுல இருக்காரு. அதை நம்ம பார்க்கணும். இப்ப சந்திரன் 11ஆம் வீட்டுல இருந்தா என்ன பலன், நீங்க எதுக்காக பிறந்தீங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு சிம்மம் தான் லக்னம் அப்படின்னா சூரியன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சூரியன் அந்த லக்னத்திலேயே இருக்காரா, இல்ல லக்னத்தோட 5ஆம் இடத்துல இருக்காரா, 9ஆம் இடத்துல இருக்காரா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு சுய பிறப்பு ஜாதகத்துல நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த லக்ன அதிபதி யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த லக்ன அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு லக்ன அதிபதி 159
இந்த இடங்கள்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், உங்க லக்ன அதிபதி இந்த இடத்துல இருக்காருன்னா நீங்க பிறந்ததற்கான காரணமே தர்மம். நீங்க ஸ்பிரிச்சுவல் லேர்னிங், ஆன்மீகத்தை படிப்பதற்காக, ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக பிறவி எடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு தூரம் உங்க உள்ளுணர்வை புரிந்து கொண்டு நீங்க ஆன்மீக வாழ்க்கையை தேடி ஆன்மீக சேவையை செய்வீர்களோ அத்தனை தூரம் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ரிஷபராசி, உங்க லக்ன அதிபதி உங்க பிறப்பு ஜாதகத்துல 159 159ஆம் இடங்களில் இருந்தால் உங்களுக்கான பிறப்பு ரகசியம் என்பது ஆன்மீக சேவை செய்வது, ஸ்பிரிச்சுவல் லேர்னிங், இன்னர் ட்ரூத், உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உண்மைகளை, சத்தியங்களை பின்பற்றுவது, மற்றவர்களுக்காக சேவை செய்வது, ஸ்பிரிச்சுவல் ஒர்க் செய்வது, இதெல்லாம் தான் உங்களுடைய பிறப்புடைய ரகசியம். நல்லா புரிஞ்சுதா? நீங்க ரிஷபராசி, உங்க லக்னாதிபதி 2, 6, 10 இந்த இடங்கள்ல அமைஞ்சிருந்தாருன்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க எதற்காக பிறந்திருக்கீங்கன்னா கடினமா உழைப்பதற்காகவும், வெற்றியை நோக்கி உங்களுடைய உழைப்பை பயன்படுத்துவதற்காகவும், நிறைய பணம் சம்பாதிப்பதற்காகவும், மிகப்பெரிய அளவுல ஒரு லெகசி என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை உருவாக்குவதற்காகவும் தான் நீங்க பிறந்திருக்கீங்க. கடினமா உழைக்கணும், உங்களுடைய லட்சியங்களை நோக்கி நீங்க பயணப்படணும். உங்களுடைய கெரியர் ட்ரிவன் சக்சஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய ஜாப், உங்களுடைய மணி, உங்களுடைய இந்த சமாச்சாரங்கள், லௌகீக வாழ்க்கைகள், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், இதை நோக்கி நீங்க பயணப்படுவதற்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப ரிஷபராசியாக இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல 2, 6, 10 இந்த இடங்கள்ல உங்க லக்னாதிபதி இருந்தால் பிறப்பு ஜாதகத்துல, அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிறந்ததோட ரகசியம் என்ன? பணம் சம்பாதிக்கணும், பெரிய லட்சியங்கள், இமாலய வெற்றியை பெறணும், தொழில வெற்றி பெறுவதற்காக, வெல்த் மிகப்பெரிய அளவுல கிரியேட் பண்றதுக்காக, உங்களுக்கு அடுத்த 5 தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதற்காக, இதெல்லாம் நோக்கி நீங்க பயணப்பட்டால் வெற்றி எளிதில் கிடைக்கும். வேற விஷயங்களை நீங்க உங்களுடைய நோக்கத்தை வச்சீங்கன்னா வெற்றி கிடைப்பது என்பது அறிவு. இப்ப நாம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்களா இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்களிடம் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல கீழே கொடுப்புள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல அமைச்சு எனக்கு இப்ப கன்சல்டேஷன் ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கு, இதுல லக்னம் எங்க இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கார், இதெல்லாம் தெரியணும்னா எங்களை கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய கிளியரா டைரக்ஷன் கைடன்ஸ் கொடுத்து பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ரிஷபராசி, உங்க லக்னாதிபதி 3, 7, 11 லக்னத்தில் இருந்து உங்க லக்னாதிபதி 3, 7, 11 இந்த இடங்கள்ல இருந்தால் நீங்க பிறந்ததற்கான ரகசியம் என்னன்னா நிறைய நல்ல உறவுகளை டெவலப் பண்ணக்கூடியதுக்காக, எல்லாரிடமும் நல்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல உறவுகளை டெவலப் பண்ணுவதற்காக, அமைதியை பரப்புவதற்காக, அதே மாதிரி உறவுகள் மூலியமாக விஸ்தரிச்சு பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய நெட்வொர்க்கிங்னு சொல்லுவோம். அதாவது நீங்க சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய உறவுகளை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு திறமை இருக்கு. அந்த மாதிரி திறமையை நல்லா பயன்படுத்துவதற்காக தான் பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி 7ஆம் வீடு, உங்க லக்னாதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கிற பட்சத்துல வாழ்க்கை துணை, அருமையான வாழ்க்கை துணையை பெறுவதற்கான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க சுய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருந்தால், உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருந்தால் ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை, பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ரிஷபராசியா நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி 3, 7, 11 இந்த இடங்கள்ல லக்னத்துடைய லார்ட், லக்னா லார்ட் இருந்தாருன்னா உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், நீங்க பிறந்ததற்கான காரணம் நிறைய பேரோட நல்ல அன்பை பரப்புவதற்கும், நல்ல உறவை பேணி காப்பதற்கும், மிகப்பெரிய அளவுல உங்க நெட்வொர்க்கிங் மூலியமா பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அதுவே 7ஆம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருந்தாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் மூலியமா தான் உங்களுக்கு சக்சஸ் என்பது கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ரிஷபராசியா உங்களுடைய லக்னாதிபதி 4, 8, 9 இந்த வீடுகள்ல இருக்காருன்னா உங்க பிறப்பு ஜாதகத்தில் லக்னா லார்ட் அவர் 4, 8, 9 இந்த இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு டிட்டாச்மெண்ட், எதுவுமே எனக்கு வேண்டாம், சந்நியாசம் தான் வேணும்,
எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, இல்ல நான் சன்னியாசமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், யாரும் வேண்டாம், தனியா இருக்கிறதுக்காகவே உங்க வாழ்க்கை நீங்க பிறந்திருக்கீங்க. அதாவது இறைவனை நோக்கியே உங்க பணிகள் இருக்கும், இறை சிந்தனையிலேயே உங்க பணிகள் இருக்கும். இல்லைன்னா இறை சிந்தனை இல்லைன்னா கூட வாலண்டரி சர்வீசஸ் பண்றதுக்காக இதுதான் உங்களுடைய பிறப்புடைய ரகசியம். அதை விட்டுட்டு அது மேல ஆசைப்படுறேன், இது மேல ஆசைப்படுறேன், எனக்கு இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்னா லைஃப் ரிவர்ஸ் கியர்ல போக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க ரிஷபராசி, உங்க லக்ன அதிபதி 4, 8, 9ஆம் வீடுகளில் இருந்தால், லக்னத்திலேந்து 4, 8, 9 இந்த வீடுகளில் இருந்தால் இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உள்ள ஆத்ம சக்தி பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைசி பிறவியாக இருக்கும். இது மேல் எந்த ஒரு பாவ புண்ணிய கணக்கும் தேவைப்படாது. உங்களுக்கு கடைசி பிறவியாக இருக்கும். இறை சேவை செய்வதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அதை மட்டும் இல்லாமல் எதுவுமே வேண்டாம், இறைவன் மேலேயே நம்பிக்கை இல்லாத கூட சில பேர் இருப்பாங்க இந்த அமைப்புல. ஆனாலும் எதுவும் வேண்டாம், எனக்கு எது மேலேயே ஆசைப்பட மாட்டீங்க, அந்த அமைப்புல பிறந்திருப்பீங்க. ஆனா அதே சமயத்துல நிறைய தர்ம காரியங்களை செய்வீர்கள். அப்போ ரிஷபராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்கள் பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும், நம்ம எல்லோருக்குமே நாம எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி இல்லாதவங்க இருக்க முடியும். நமக்கு சரியான விடை தெரிஞ்சால் இதுக்காக தான் பிறந்தோம்னா அந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ணலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூட்சமம் தான் ரிஷபராசிக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான, ரொம்பவும் ஆக்கப்பூர்வமான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பேசுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கல். மிதுனம் காலபுருஷ தத்துவத்துடைய 3ஆம் வீடு. எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், மிதுன ராசியுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடைய முடியும். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நினைச்ச உங்களுடைய ஆசையை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய டார்கெட்டை நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது வெற்றிக்கான அமைப்புகள் என்ன மிதுன ராசி, வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியே புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ராசி. தன்னுடைய சொந்த புத்தியினால், அப்பா கொடுத்தது வேற யாரோ சொல்லி கொடுத்ததுதான், தன்னுடைய சொந்த புத்தியினால் உழைப்பால் செங்கலாக செதுக்கி வந்ததுதான் மிதுன ராசி. அப்ப நமக்கெல்லாம் எல்லாரும் முயற்சி பண்றாங்க, ஏன் வெற்றி கிடைக்கல, மாறுது. அப்ப அதோடைய சூட்சமங்கள் என்ன, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால் நீங்க கண்டிப்பா ஃபியர்லெஸ்ஸா இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸா இருப்பீங்க வாழ்க்கையில். தொழில்ல கொஞ்சம் கூட அசராம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்க மிதுன ராசி, உங்க லக்ன லார்ட் எங்க இருக்காரோ அங்கிருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும். உங்க லக்ன லார்ட் ராசியிலிருந்து இல்ல, உங்க லக்ன அதிபதி பிறப்பு ஜாதகத்துல யாரோ, லக்னம் எதுவோ அந்த இடம் பார்க்கணும். அந்த லக்னத்திலிருந்து 10th ஹவுஸ்ல 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு ஜாதகம் யோக ஜாதகம். நீங்க உங்களுடைய வெற்றியை நீங்க அடையிற வரைக்கும் விட மாட்டீங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க, அக்கம்ப்ளிஷ் பண்ற வரைக்கும். எதுவா இருந்தாலும் பார்த்துடலாம், 2ல் 1 வாழ்ந்தீங்க, கொஞ்சம் கூட பயப்படாம எதிரிகளை பந்தாடக்கூடிய யோகம் வரும். மிதுன ராசியா இருக்கணும். நீங்க மிதுன ராசிக்கு உங்க பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு அப்ளிகபிள். இது நம்ம பொதுவா இந்த விஷயங்களை சொல்றோம், 65% 70% கரெக்டா இருக்கும். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில மாற்றங்கள் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தாலும் அடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் நீங்க சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷனோ அல்லது உங்களுக்கு இன்பர்சன் தான் வேணும்னா குறிப்பிட்டு சொல்லி இன்பர்சனுக்கான கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டா என்னால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். என்னால உங்களுக்கு அதை துல்லியமா கணிச்சு சொல்ல முடியும். அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்க லக்னத்திலேருந்து 6 அல்லது 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால்
மேசிவ் வெற்றி கிடைக்கும், பெரிய அளவிலான இமாலய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெற்றிக்கான பசி, மேசிவ் ஹங்கர் ஃபார் சக்சஸ், அதற்கு பெரிய அளவிலான வெறி இருக்கும். வெற்றி அடைய வேண்டும் என்ற தாக்கம், வெறி ரத்த நாணங்கள்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க மிதுன ராசி, உங்களோட பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து, அதாவது ராகு பகவான் 6லயோ 10லயோ இருந்தால் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு பிரச்சனையை கூட உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்தக்கூடிய யோகம் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லாம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த வெற்றி படிகளை ஆப்போனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது யூ கிளைம் த லேடர் ஃபாஸ்டர் தென் எனிபடி எல்ஸ். எதிரிகளை விட இன்னும் வேகமா வெற்றி படிகளை கடகடகடன் ஏறி மேல போவீங்க. இந்த யோகம் எல்லாம் நீங்க மிதுன ராசியா இருந்து உங்க லக்னத்திலிருந்து ராகு பகவான் 6 அல்லது 10 6th ஹவுஸ் அல்லது 10th ஹவுஸ் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இந்த வெற்றிக்கான தாகம் என்பது அதிகமாக இருக்கு. எல்லா ராசிக்கும் இருக்கும், மிதுனத்துக்கு இன்னும் அதிகம். ஏன்னா அத்தனை தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கீங்க. வழி தெரியாம, பாதை தெரியாம அலையக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் தான் அதிகம். எந்த வழியில நான் செய்யறது, நான் செலுத்துறது, என்னுடைய எஃபர்ட்ஸ், என்னுடைய முயற்சிகளை எந்த பாதையில நான் செலுத்துறது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை பண்ணா நம்ம ஜெயிக்க முடியுமா, தோத்து போயிடுவோமா என்ற பயம் வேற, ஏற்கனவே பட்ட அடி வேற. அதனால உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை வைத்துதான் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத துல்லியமா சொல்ல முடியும். பிறப்பு ஜாதகம் தான் ஒரு ஜாதகருடைய 75% வாழ்க்கையை முடிவு செய்யும். கோச்சாரமா இன்னைக்கு வரக்கூடிய பயிற்சிகள்லாம் 20% தான் முயற்சி பண்ணும். அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த அமைப்பு உங்க பிறப்பு ஜாதகத்துல இருந்தா நீங்க பெரிய தலைவரா உயர முடியும். சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல 5லயோ 10லயோ உங்க லக்னத்திலேருந்து இருக்கணும். எந்த லக்னமாக வேணா நீங்க இருக்கலாம். உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் லக்னத்திலேருந்து 5லயோ 10லயோ இருந்தால் உங்களுக்கு வந்து நேச்சுரல் லீடர்ஸ், நீங்க பிறப்பிலேயே தலைவர் தான். நீங்க யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, லீட் பண்ணுவீங்க. மற்றவங்களை தான் உங்களை வந்து வழிபட வைப்பீங்களே தவிர நீங்க யாரையும் போய் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தலைமை தாங்கும் இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. இது பிறப்பிலேயே அந்த யோகம் வந்து. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துலயே 10ஆம் இடத்துலயே குரு பகவான் இருந்துட்டா ஸ்டடி growth இருக்கு. இந்த கச்சா முச்சா வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. பொறுத்து நிதானமா எது தர்மமான வழியோ அந்த வழியில தான் போய் ஜெயிப்பீங்க. ஃபாஸ்டான வெற்றி இருக்காது, ஸ்டடி ரைஸ் இருக்கும், கீழே வரவே மாட்டீங்க. தோல்வி என்பது இருக்காது. ஃபாஸ்ட் விக்டரி இருக்கும்போது ஃபாஸ்ட் தோல்வி இருக்கும். ஆனா இந்த அமைப்புல குரு பகவான் லக்னத்திலிருந்து 5, 10ல இருந்துட்டாருன்னா, 5th ஹவுஸ் அல்லது 10th ஹவுஸ் இருந்தாருன்னா உங்களுக்கு படிப்படியாக நீங்க முன்னேறி ஒரு பெரிய உச்சத்தை வந்து தொடுவீங்க. அதுல மாட்டுக்கருத்துல எஸ்பெஷலி 40 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள பெரிய வெற்றி ஒண்ணு உங்களோட வாழ்க்கையில உங்களை வந்து சாரும். ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த அமைப்பில் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும், உங்கள் கொள்கைகள் நிறைவேறும், நீங்க பெரிய அளவுல உங்க தொழில சாதிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம பார்க்க போகின்ற ராசி கடகம். என்ன தலைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. சுவாரஸ்யம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் பல குடும்பங்கள் சிதறுவதற்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஒரு முக்கிய காரணம் தேவையில்லா உறவுகள். திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு சலிப்பு, வெறுப்பு, ஒரு பிடிக்காம போகக்கூடிய தன்மை, பல காரணங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். இன்றைய கால சூழ்நிலையில் பெரும்பாலான திருமண பந்தங்கள்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர், கேரக்டர் இஷ்யூஸ்னால, தேவையில்லாத உறவுகள்னால. ஒண்ணு உண்மையிலேயே அவங்க எந்த தப்பும் பண்ணல, இல்ல தப்பு பண்ணிருக்காங்க, அது குடும்பத்தை பாதிச்சிருக்கு. இது 2 தான். தப்பு பண்ணாதவங்களை சந்தேகிச்சும் விவாகரத்து நடந்திருக்கு, தப்பு பண்ணவங்களை வெறுத்தும் விவாகரத்து நடக்குது. இதுல எந்தெந்த ஜோதிட ரீதியாக எந்தெந்த அமைப்புகளில் தேவையில்லா உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு நெகட்டிவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா, ஓ நம்ம ஜாதகத்துல இப்படி இருக்கு,
இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர், எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் நம்ம தொகுத்து வழங்குறோம். இப்ப நம்ம பேசக்கூடிய இதெல்லாம் பொது பலன்களே. குறிப்பிட்ட பிறப்பு ஜாதகமே யூனிக் ஜாதகம், ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகம். அதுல நாம சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சில பல மாற்றங்கள் இருக்கும் போது நம்ம பலன்கள்லையும் மாறும். 65% நம்ம பலன்கள் ஒத்துப்போகும், 75% ஒத்துப்போகும். ஒரு 25% பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், ரகசியங்கள், நாம் சொல்லக்கூடிய பலன்களை மாறுபட்டு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுடைய ஜாதகத்தை ஆன்லைன் முறையிலோ அல்லது நேரிலோ பார்த்து துல்லியமாக, இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் வருமா இல்லையா, சொல்யூஷன் எப்ப வரும், அந்த சொல்யூஷன் எப்படி வரும், இதற்கான பதில நாம துல்லியமா கணித்து தர முடியும். ஒரு கடகராசிக்காரருடைய ஜாதகத்துல லக்னம் லான் இருக்கு இல்லையா, அங்கிருந்து 5, 7, 8, 12, திருப்பியும் சொல்றேன் 5, 7, 8, 12 இந்த இடங்கள்ல சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ, செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலோ இவங்களுக்கு தேவையில்லாத உறவுகள், இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் என்பது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே இந்த மாதிரி ஜாதகத்துல இருக்குன்னா கண்டிப்பா அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல தான் இருக்காங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். அதாவது 75% இந்த மாதிரி வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி வந்தால், ஒருவேளை ஆல்ரெடி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல நமக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா பொறுமையா தான் டீல் பண்ணணும் இந்த பிரச்சனைகளை. இது ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு நமக்கு இன்னொரு நபருக்கு, அதாவது இன்னொரு பார்ட்னருக்கு மிகப்பெரிய காயத்தை அது விளைவிக்கும், பயங்கர ஹர்ட்டை வந்து காமிக்கும். ஒரு சொந்த கணவர் தப்பு பண்ணிட்டார், மனைவி தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய காயம் இருக்க முடியாது. ஆனாலும் அந்த சந்தர்ப்பங்களில் கூட குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாவிச்சு பொறுமையாத்தான் நம்ம டீல் பண்ணணும். அவசரப்பட்டா காரியம் கிட்டிடும். ஏன்னா இந்த அமைப்பே அக்ரஸிவான அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில அவங்கள மட்டும் இல்ல, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். இது ஒரு அமைப்பு. கடகராசியில பிறந்து உங்க லக்னத்திலிருந்து 5, 7, 8, 12 சுக்கிரன் செவ்வாயோ, செவ்வாய் ராகுவோ சேர்ந்து இருந்தால் தேவையில்லாத உறவு உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதுக்காக தான் நம்ம சொல்றோம், கவனமா இருக்கும். அதே மாதிரி நீங்க கடகராசி உங்க லக்னத்திலேருந்து பிறப்பு ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு மட்டும் தனிச்சிருந்தாலோ அல்லது சுக்கிரன் ராகு சேர்ந்து இருந்தாலோ இந்த தேவையில்லாத தொடர்புகள் வரும். ஒன்று, உங்களுக்கு உங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு சம்பந்தம் இல்லாத நபருடைய தொடர்பு, உங்களுடைய ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய ஒரு தரம் இருக்கும், நீங்க ஒரு தரத்துல இருப்பீங்க, அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபருடைய தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க கவனமா இருந்துக்கணும். இந்த மாதிரி சமயங்கள்ல, சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஆணாக இருந்தாலோ பெண்ணாக, நீங்க ஆண் கடகராசியோ பெண் கடகராசியோ இருக்கீங்க, உங்க சுய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு தனிச்சிருந்தாலோ அல்லது சுக்கிரன் ராகு இணைந்திருந்தாலோ யாராவது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் வந்து, நீங்க ஒரு ஆண் கடகராசி அன்பர்னு வச்சுக்கோங்க, உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்னம் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல ராகு தனிச்சிருந்தாலோ சுக்கிரன் ராகு சேர்ந்து இருந்தாலோ ஏதோ ஒரு உங்க தரம்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண் வந்து உங்களை தொடர்புக்கு கொள்ள முயற்சி பண்ணுவாங்க, உங்களை வந்து அணுக முயற்சி பண்ணுவாங்க. தவறான ஒரு உறவுக்கு அது வழிவகுக்க கூடும். அங்க நீங்க ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே மாதிரி நீங்க கடகராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 12th ஹவுஸ் 12ஆம் வீட்டுல சந்திரன் மற்றும் சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத உறவுகள் உங்களை வந்து சேர்ந்து பற்றி கொள்ளும். அதனால குடும்பத்துல மற்றும் நிம்மதியில, பணத்துல மிகப்பெரிய பிளவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு காலகட்டத்துல வாழ்க்கை சூழ்நிலையில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது மிகவும் பெருகி இருக்கு. அதாவது சமுதாயம் ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பல குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து போவதற்கான காரணங்கள், பல குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவதற்கான காரணங்கள் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸே. இதை நீங்க ஜாக்கிரதையா அணுகலைன்னா, பெண்ணாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும்,
ரெண்டு பேருமே ஆப்போசிட் பார்ட்னர் தப்பு பண்ணாலும் சரி, நீங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பார்ட்னர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கவனமா அதை நீங்க டீல் பண்ணணும். குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அனுசரிச்சு இதை மாற்ற முடியுமா அப்படின்னா, ஒண்ணு அதை மாத்திடணும், அதை திருத்திடணும், அந்த தப்பை திருத்திடணும், மன்னிச்சிடணும். இல்ல அந்த இடத்துல இருந்து குடிபெயர்ந்து வேற இடத்துக்கு போய் குடும்பம் சூழ்நிலை மாறிடுச்சுன்னா நிம்மதியா ஆகும். அதை விட்டுட்டு அதே இடத்துல இருந்தீங்கன்னா இன்னும் மொத்த குடும்பத்தையும் அது பாதிக்கக்கூடிய, எந்த தவறும் செய்யாத குழந்தைகளை பாதிக்கக்கூடிய, இன்னைக்கு அதுதான் நடக்குது. எதுவுமே தப்பு செய்யலாத குழந்தைகள், அப்பா அவர் தப்பு பண்றாரு இல்ல அம்மா தப்பு பண்றாங்கன்னா குழந்தைகள் தான் பாதிக்கப்படக்கூடிய. தப்பு பண்ற பெரியவங்க போயிடுறாங்க, வேணும் வேணாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தைகள் படக்கூடிய அவஸ்தைகள், அதுகள் கோத்ரூ பண்ணக்கூடிய எமோஷனல் அந்த ட்ரௌமா என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையும் சரி, ஒரு வயதுக்கு பிறகு நீங்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கிறத உணரும் போது மிகப்பெரிய ஒரு மன வலி அது கொடுக்கும். அதனால தயவு செய்து இப்ப நாம சொல்லக்கூடியது கடகராசி என்பவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி கிரக சேர்க்கை இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கவனமாக இருக்கணும். யாராவது அப்ரோச் பண்ணாலும் விட்டு விலகுவது உங்க குடும்பத்துக்கு நல்லது, அதை விட முக்கியமா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கடகராசி, நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடம் அதிபதி, லக்னத்துடைய 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 6, 8, 12ஆம் வீடுகளில் மறைந்திருந்தாலோ பாவ கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ நிச்சயமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. நீங்க எப்படின்னா, எல்லாரும் நல்லவங்க தான் பிறக்கும் போது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனை மாற்றுகிறது. நீங்க அதுக்கு வழிவகுக்க கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு சொன்னா உங்க குடும்பம் சேவ் ஆகும். இல்லைன்னா நீங்களும் பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு எந்த பாவமும் அறியாத குழந்தைகளையும் பாதிக்கும். ஆக கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் இருந்தால் தேவையில்லாத உறவுகள், ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் ஆரம்பிக்கும் தொடங்கும் போது, அதுவே காலப்போக்கில் காதலாக மாறி மறுபடி மொத்த குடும்பத்தையும் அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்றோம். இன்றைக்கு நாம் பேச போகின்ற ராசி சிம்மம். சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னு சொன்னா மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. சிம்மராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில தற்சமயம் பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி, எந்த டிவி சேனல் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலயுமே யாரை பத்தி பேச்சு அப்படின்னா சிம்மத்தை பத்தி தான். சிம்மராசிக்கு அஷ்டம சனியில இந்த பிரச்சனை வரும், பாதிப்புகள் வரும், இப்படி சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. இந்த காலகட்டத்துல, அதாவது ஒரு சேலஞ்சிங்கான பீரியட், டஃப்பான சிச்சுவேஷன்ல இந்த காலகட்டத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு ராகுவினால் வரக்கூடிய தொந்தரவுகள் உண்டு. அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு சம்பந்தப்பட்ட தோஷங்கள், பிரச்சனைகள் இருக்கு. ராகுவினால் தொந்தரவுகள் வரும். ஏன்னா தற்சமயம் சிம்மத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் கண்டகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருகிறார். அதே மாதிரி சமசப்தம தன்னுடைய 7ஆம் பார்வையால சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில சிம்ம ராசிக்கு கண்டிப்பா ராகுவினால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் 99% உண்டு. அப்போ அந்த மாதிரி ராகுவால பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, சனியினாலேயும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிம்மராசிக்கு சனியை விட ராகுவுடைய தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அப்பேற்பட்ட இந்த நிலைமையில இந்த நேரத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு பிரத்யேகமாக ராகுவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி வந்தால் எதை செய்தால், என்ன செஞ்சால் அந்த ராகுவை சமாளிக்க முடியும். தற்சமயம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பல தொந்தரவுகள், மன சஞ்சலங்கள், மன கசப்புகள், நம்ம ஃபேஸ் பண்ண இழப்புகள், ராகுவினால் என்னென்ன வரும்? சட்ட சிக்கல்கள் வரும், உடல்ல பிரச்சனைகள் வரும், ஆரோக்கியத்துல மிகப்பெரிய பிரச்சனை வரும், மனசு ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்காது, அப்படியே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம அன்ஸ்டேபிளா சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு முடிவு எடுக்க முடியாம, டிசிஷன் எடுக்க முடியாம ஒரு தவிப்பு. எந்த காரியத்தை எடுத்தாலும் உண்மை ஒண்ணு, ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அது தவறான ஆஸ்பெக்ட், அதை பத்தி ராகு யோசிக்க வைப்பாங்க. சில சிம்மராசி நேயர்கள் கடந்த 2 வருஷத்துல ராகுவுடைய பார்வையினால தவறான பழக்க வழக்கங்கள், புகைப்பிடிப்பது, குடிப்பது போன்ற பழக்கங்களை தொடங்கி இருப்பாங்க, செய்யவும் ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டினியூஸா, கன்சிஸ்டன்டா. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ராகு சாதாரண கிரகம் இல்லை.
கேதுவும் ராகுவும் 9 கிரகங்கள்ல மிக ஸ்ட்ராங்கான, மிக அக்ரசிவான பிளானட்ஸ். இவங்க மறைந்திருந்து தாக்கக்கூடியவர்கள். எப்பேற்பட்ட ஜோதிட வல்லுநர்களுக்கும் கூட ராகுவை கேதுவையும் பிறப்பு ஜாதகத்துல கொஞ்சம் துல்லியமாக கணிப்பது என்பது கொஞ்சம் கடினமான வேலை. சோ ராகுவை எப்படி சமாளிப்பது, ராகுவினால் வரக்கூடிய தொந்தரவுகளை எப்படி கையாளுவது, அவரை எப்படி சமாளிப்பது, எதை செய்தால் ராகுவின் தொந்தரவுகள் மாறும், ராகுவினுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும். சனியுடைய தாக்கம் அதுக்கு அடுத்தபடி, ராகுவுடைய தாக்கம் சனியை விட பல மடங்கு வீரியமுடையது அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, அதாவது நீங்க சிம்ம ராசி, உங்கள் பிறப்பு ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருக்கோம், லக்னம், அந்த இடத்துல ராகு இருந்தால் தீர்வு என்னன்னா, உங்களுக்கு ராகுவினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு, ஒவ்வொரு அமாவாசை தோறும் உங்களுடைய மூதாதையர்களுக்கு தண்ணீர், அதே மாதிரி சாப்பாடு கொடுத்து வணங்குவது. அவர் வயசுல இருக்கக்கூடிய, அவர் இறந்து போகும்போது எந்த வயசுல இருந்தாங்களோ, ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு அதே வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு நீர் கொடுத்து வணங்குவது. அதே மாதிரி காக்கைகளுக்கு உணவளிப்பது எல்லாம் சொன்னோம். அதே மாதிரி முக்கியமானது கால பைரவர்களை தத்தெடுப்பதை பத்தியும் சொன்னோம். இது உங்க சிம்மராசி, உங்க ஜாதகத்துல லக்னம் லான்னு போட்டிருக்கிற எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துல ராகு இருந்தால் நீங்க இந்த விஷயத்தை செஞ்சா ராகுவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவுடைய பிரம்மாண்ட தாக்குதல்ல இருந்து நீங்க தப்பிப்பீங்க. அவருடைய அனுகிரகம் அதை நீங்க தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சிம்மராசினியர்களுக்கு லக்னம் லான் இருக்கு இல்லையா, அதோட 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நிறைய குடை தானம் செய்ய வேண்டும். டொனேட் அம்பர்லாஸ், நிறைய குடைகளை நீங்கள் ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிறைய வகையான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையில சேரும். உங்க லக்னத்தோட 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நீட்டா கிளீனா ஆடை அணிவதும், காலணிகள் ஷூஸ் எல்லாம் நீட்டா போட்டுக்கிறதும், இந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய ராகுவுடைய தாக்குதல் முற்றிலுமாக அகலும். அதே மாதிரி சிம்மராசினியர்களுக்கு தற்சமயம் கண்டகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய தாக்கம் என்பது, சந்திரன் எங்க இருக்கோ அதான் ராசி. சந்திரன் இஸ் ஈக்குவல் டு மைண்ட். அந்த மைண்டை ராகு பார்க்கும் போது மேனிப்புலேட் பண்ணுவார், இந்த மைண்ட்ல சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தோட 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு அப்படின்னா, நீங்க இனிப்புகளை பைரவர் கோவிலுக்கு சென்று தானம் செய்ய வேண்டும். இனிப்புகளை பைரவ திருக்கோவில்கள் எங்க இருக்கோ அங்க போய் தானம் செய்ய செய்ய ராகுவினுடைய தாக்கம், அக்ரஷன் கம்மியாகும். அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரே ஆனால் ஒரு நாயை நீங்கள் தத்தெடுக்க வேண்டும். பைரவரை, கால பைரவரை தத்தெடுக்க வேண்டும். அப்படி தத்தெடுத்து அந்த நாயை சரியா பார்த்துக்கிட்டு, அந்த பெட் டாக் அந்த கால பைரவரை சரியா பார்த்துக்கிட்டு அவரை அவருக்கு உணவு கொடுக்கறது, நீர் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். அதே மாதிரி உங்கள் சிம்ம ராசி, உங்கள் லக்னத்தின் 6ஆம் இடத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா உங்களுடைய ப்ராமிசஸை நீங்க கீப் அப் பண்ணணும். அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குகள், நீங்கள் செய்த சத்தியங்களை மறக்காமல் நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு பாடுபட்டோம், எப்பெரும் பாடுபட்டோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, சத்தியத்தை மீட்க வேண்டும். எப்பெரும் பாடுபட்டோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். இது காப்பாற்றலைன்னா ராகுவுடைய தாக்கம் அதிகமாகும். அப்படி சின்ன சின்ன வாக்கு பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களால முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் கமிட் பண்ணணும். நீங்க சிம்மராசியா இருந்து உங்க லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கீப் அப் யுவர் ப்ராமிசஸ். கவனமாக நீங்க வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்க, தற்சமயம் கண்டக ராகு உங்களுக்கு இருக்காரு. இந்த மாதிரி காலகட்டத்துல பல பிரச்சனைகள் ராகுவால தான் வரும். சனியை விட அதிகமாக ராகுவுடைய தாக்கம் இருக்கு. நீங்க சிம்மராசியா இருந்து உங்க லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் உங்க பிறப்பு ஜாதகத்தில் ராகு இருந்தால் நீங்க சமுதாயத்தில் உடல் நல குறைபாடுகள், ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, அதே மாதிரி தானம் கேட்பவர்களுக்கு, இந்த மாதிரி மக்களுக்கு பார்த்து பார்த்து உதவ வேண்டும். அதே உடல் நல பிரச்சனைகள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட மக்கள்கள், கீழ்நிலையில் அதாவது பினான்சியலி ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு தொழுநோய் இருக்கு, இல்ல வேற ஏதோ உடல் குறைபாடுகள் இருக்கு, ஸ்பெஷலி ஏபிலிட்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்களுக்கு நீங்க உணவும் ஆடைகளும் தானம் செய்து பழக வேண்டும். அதே மாதிரி நீங்க சிம்மராசியா இருக்கீங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்க லக்னம் லான் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்திலிருந்து 8இல் ராகு இருந்தால் கருப்பு எள்ளோ அல்லது
மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய இந்த கடுகெண்ணெய் அப்படின்னு சொல்றோம், அந்த எண்ணெயை வந்து நீங்க தானம் செய்ய வேண்டும். கருப்பு எள்ளையோ கடுகு எண்ணெயையோ தானம் செய்து பழக வேண்டும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து 8ல் ராகு இருந்தால், அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சிம்மராசி நீங்க உங்கள் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் லக்னம் லான்னு போட்டிருக்கும் ஜாதகத்துல, அங்கிருந்து 9ல் ராகு இருந்தால் வெளிநாட்டு தூதுவர்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சிட்டிசன்ஸ், வெளிநாட்டு ஃபாரின் பீப்புளுக்கு வந்து நீங்க உதவ வேண்டும். உங்கள் லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்தில் ராகு சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்காரர்களுக்கு உதவ வேண்டும். ஏதாவது சின்ன உதவியிலிருந்து பெரிய உதவி செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். சிம்மராசி நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்னம்னு இருக்கு இல்லையா, அங்கிருந்து 10th பிளேஸ்ல ராகு பகவான் இருந்தாருன்னா தொழில் சம்பந்தப்பட்ட முறையில நீங்க ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் தொலைபேசி அதிகமாக பயன்படுத்துவது மற்றும் தொழில் கருவிகள்ல சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்ல லைட் இருப்பது, இது வந்து பெரிய ஆபத்தையும் விளைவையும் உருவாக்கும். ராகுவுடைய கண்டக சனி தாக்குதல் இப்ப சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால, அதே மாதிரி ராகுக்கு வந்து இந்த தொலைபேசி சோசியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா விக்டிமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஆகும். அதனால பாதிப்புகள் வரக்கூடியதுனால அதை பண்ணாம இருந்தால் ராகுனுடைய ஆசீர்வாதம், இந்த தோஷம் அப்படிங்கிறது போய் யோகமா அது. நீங்க சிம்மராசி உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 11ஆம் வீட்டுல ராகு இருக்காருன்னு சொன்னாங்கன்னா நீங்க துர்கை அம்பாளை வழிபட வேண்டும். துர்கை அம்பாளை வழிபட ராகு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ராஜயோகத்தெல்லாம், ராகு தருகின்ற ராஜயோகம் என்பது நீங்க வந்து ஒரு சிவாஜிராவ் கைக்வாடை வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்கினது வந்து ராகு கொடுத்த ராஜயோகம். அந்த அளவிற்கு அவருடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. எந்த மாநிலத்துல வெள்ளையா எல்லா விதமான திறமையும் இருக்கக்கூடிய கமலஹாசன் மாதிரி ஒரு கலை பொக்கிஷம் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒருத்தர் கருப்பா பெரிய அளவுக்கு நடிப்பெல்லாம் இல்லாம கூட 45-50 வருஷமா நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்காருன்னு சொன்னா இது கிரகத்துடைய அனுகிரகம் இல்லாம, கிரகத்துடைய தாக்கம் இல்லாம, பாதிப்பு இல்லாம வேற என்னவா இருக்கு? அந்த அளவிற்கான ராஜயோகத்தை கிரகங்கள், இறைவன் நமக்கு தர முடியும். ஆனால் அதற்கு எந்தெந்த இடம், கிரகத்துடைய பொசிஷன்ஸ் என்ன, நாம செய்ய வேண்டிய வேலை என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிம்மராசி லக்னத்தோட 11ஆம் வீட்டுல ராகு இருக்காருன்னு சொன்னா துர்கை அம்பாளை வழிபட்டால் ராகுவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க வந்து சிம்மராசி உங்க லக்னத்துல அதே 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னு சொன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில பிரச்சனை எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ, கல்விக்காக, சாப்பாட்டுக்காக, ஆடைகளுக்காக, வேற ஏதாவது உதவி எது முடியுமோ, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக எந்த விஷயத்துல பணம் கொடுத்தோ அல்லது உடம்பாலேயோ மனசாலேயோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவிலான ராகுவுடைய ஆசீர்வாதம், ராஜயோகம் என்பது கிடைக்கும். ஆக சிம்மராசி நேயர்களுக்கு உங்களுடைய தற்சமயம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கும்பராசியில் ராகு சஞ்சரித்து வருகிறார். உங்கள் ராசியை சமசப்தம நேரடி பார்வையாக பார்த்து கொண்டு வருகிறார். இது பெரிய தாக்கத்தை விளைவிக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு ராகுவுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நாம் செய்தால் ராகுவை வெல்ல முடியும், ராஜயோகங்களை பெற முடியும், தோஷங்கள் யோகமாக மாறும் என்பதற்கான இந்த பிறப்பு ஜாதகத்துல சிம்ம ராசி, ஆனா உங்க லக்னத்திலேருந்து ஆரம்பிச்சு 12 வீடுகளில் ராகு இருந்தால் தற்சமயம் நீங்க எதை செய்தால் அந்த ராகு தோஷம் என்பது யோகமாக மாறும் என்பதை பற்றி விரிவா பார்த்தோம். இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். தவிர தியானம் என்பது ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு ராகு வந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தியானம் பயிற்சி என்பது அவசியம் தேவை சிம்மராசிக்கு. கன்னிராசியில என்ன பார்க்க போறோம்? சுக்கிரன் ஒரு கன்னிராசி அதிபருக்கு எவ்வளவு முக்கியமானது? கன்னிராசியினுடைய அதிபர் புதன். ஆனால் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் எந்தெந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தால் சுக்கிரனுடைய அமைப்பை வச்சுதான் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை என்பது பெருமளவு தீர்மானிக்கப்படும். சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு கன்னிராசிக்கு அப்படின்னா வாழ்க்கையும் அதே மாதிரி. இது அனுபவத்துல சொல்லக்கூடியது. சுக்கிரன் பழுதடைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த நிலைமையை நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு பழுதடைஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காரு. அப்போ எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில வந்து எதுக்கு வாழ்றோம், எதுக்கு ஓடுறோம், எதுக்கு எல்லாம் பண்றோம், எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதுக்கு இவ்வளவு
இவ்வளவு பிரச்சனைகளை தாங்குறோம், பாரத்தை தாங்குறோம், எல்லாமே வந்து ஜெயிக்கிறதுக்காக தான். ஆக ஜோதிடத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நாங்க என்ன வந்து தம்னையில வந்து நாங்க என்ன வந்து டூருக்கு போறோம்னா போட்டிருக்கோம். ஜோதிடத்து மேல நம்பிக்கை அல்லாதவர்கள் என்னுடைய தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டும், என் வீடியோஸையும் நீங்க பார்க்க வேண்டும். இது வியாபாரத்திற்கான அணுகுமுறையோ வீடியோவோ அல்ல, இது வந்து தேவையும் அல்ல. யாருக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருக்கோ, ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கோ, ஜோதிடத்தை நம்பாதவர்கள் தயவு செய்து காலத்தை கணக்கிடாதீர்கள். இன்னைக்கு இந்த கிழமை, இன்னைக்கு இவ்வளவு மாசம்லாம் நீங்க பேசவே கூடாது. காரணம், இது எல்லாமே கிரகத்தோட அடிப்படையில் தான். 7 கிரகங்கள் தான் 7 நாட்கள், 12 ராசிகள் தான் 12 மாதங்கள். அதனால நீங்க வந்து காலத்தை இனிமே கணக்கிடக்கூடாது. காலத்தை வந்து நாளைக்கு அடுத்த வாரம் வரேன் அப்படின்லாம் பேசவே கூடாது. நீங்க அதுல இருந்து விலகி நிற்கணும். அப்ப நீங்க ஜோதிடத்தை நம்பாம இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பல பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு அதை வந்து அந்த கமெண்ட்ஸ்ல எழுதுறது, இது தேவையில்லாத வேலை. அதை பத்தி வந்து அப்புறமா பேசுவோம். இப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கியமா வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, இல்ல நீங்க ஜெயிப்பீங்களா, எல்லாம் சரியாயிடுமா, பெரிய லெவல்ல நம்ம வருவோமா, இந்த டவுட் இல்லாதவங்க இருப்பாங்களா கன்னிராசியில? நம்மளாம் பெரிய லெவல்ல சாதிப்போமா, நமக்கெல்லாம் லைஃப் இவ்வளவுதானா, இப்படிதான் போயிடுமா அப்படின்ற கேள்வி இருக்கக்கூடிய எல்லா கன்னிராசி நேயர்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு சமர்ப்பணம். கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கிரன் என்பவர் மிக முக்கியம். உங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர். நீங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பான மைண்ட் இருக்க முடியும், உங்களுடைய வேலைகளை எல்லாம் எப்படி சாதிக்க முடியும், அதன் மூலியமா வெற்றி எப்படி கிடைக்கும்ங்கிறதையே சுக்கிரன் தான் முடியும். இப்போ சுக்கிரன் எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும், அப்படி ஜெயிக்க முடியும், அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. சுக்கிரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல, கன்னிராசி நேரா நீங்க இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருக்காரா, அப்படி இருந்தால் ஒரு ஜீனியஸ் தான். பிறப்பிலேயே நீங்க ஃபாஸ்டா எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு. கம்யூனிகேஷன், யாருக்கிட்ட என்ன எப்போ எப்படி பேசணும்ன்றத பேசியே ஜெயிக்க முடியும். ஆனா இது எல்லாமே 33 வயசுக்கு மேலதான் வேலை செய்யும். சுக்கிர பகவானுடைய அருளினால் உங்களால் வாழ்க்கையில் பெரிய அளவில் எட்ட முடியும். லக்னத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும். நீங்கள் கன்னிராசியாக இருந்து உங்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் இது அத்தனையும் நடக்கும். இதுக்கு நாம பேசக்கூடியது பொது பலன்கள். இது வந்து ரூல். இதுக்கு விதி விலக்குகள் இருக்கு. அது 5 முதல் 2% தான் விதி விலக்கு. உடனே சுக்கிரன் லக்னத்துல தான் இருக்காரு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நான் ஒரு முட்டாள்னு நீங்களே சொல்லக்கூடாது. அதாவது சுக்கிரன் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடியது 75 முதல் 80% அப்படியே கரெக்டா நடக்கும். அதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தீர்வுகள் என்ன, உங்க பிறப்பு ஜாதகத்தை ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாவோ அல்லது நேரடி கன்சல்டேஷன்லயோ உங்களுடைய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி துல்லியமா என்னால கணிச்சு சொல்ல முடியும். ஆக கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப வந்து அடுத்தது எந்தெந்த அடிப்படையில சுக்கிரனுடைய பலத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது நடக்குமா இல்லையா அப்படிங்கறது சூட்சமம், ஜோதிட சூட்சமம் வழியாக சொல்லணும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க கன்னிராசி, உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா உங்களை மாதிரி உலகத்துல கணக்கு போட முடியாது, ஸ்ட்ராட்டஜி யூகம் வகிக்க முடியாது. உங்க யூகம் வகிக்கிற சக்தியின் மூலியமாவே மிகப்பெரிய உயரங்களை நீங்க எட்டு. லக்னத்தோட 2ஆம் இடத்துல சுக்கிரன் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்காரு. 12 லக்னத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கிரன் 2ல இருக்காருன்னு சொன்னா நாம கூறுவது பொது பலன்கள். விதிவிலக்குகளை வந்து இதுல சேர்க்கக்கூடாது. அது பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். பொது பலன்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் 75 இருந்து 80% சினாரியோஸ்ல ஒர்க் ஆகும். 20% உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக், தனித்துவம் வாய்ந்தது. அதை பார்த்தாதான் இன்னும் வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இருந்தாலும் நாம் சொல்லக்கூடியது 80% வேலை செய்யும். அதாவது கன்னிராசி நீங்க சுக்கிர பகவான் உங்களோட ஜாதகத்துல உங்க லக்னம் எந்த இடத்துல லா போட்டிருக்கு லக்னம், அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்களை மாதிரி ஸ்ட்ராங் திங்கர்ஸ், ஒரு அப்படியே வந்து ஸ்டேபிளா யோசிக்கக்கூடியவர்கள், அதாவது இயற்கையிலேயே வந்து மிகப்பெரிய அறிவு ஞானம், அதே மாதிரி அனாலிட்டிக்கலை பத்தி சொன்னேன், பிரில்லியண்டா ஐடியாஸ், உங்களை மாதிரி யோசிக்கிற உங்களை மாதிரி ஒரு யூகம் வகிக்க யாரால முடியாதுன்னு நான் சொன்னேன். அதை தவிர திட்டம் வகுக்குவது, யூகம் வந்து வகுக்கிறது ஒண்ணு, திட்டம் வந்து எப்படின்னா இந்த இதுல இப்படி பண்ணா அப்படி ஆகுங்கிறது அதை உங்களை மாதிரி வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கணும்,
அப்படின்னாலும் உங்களை மாதிரி யாராலையும் தெளிவா, சுருக்கமா, ஸ்பீடா, ஃபாஸ்டா கத்துக்க முடியாது. அதனால உங்க கன்னிராசிக்கு சுய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க கன்னிராசி உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய விஸ்டம், ஞானம் அபரிவிதமா இருக்கும். அதை தவிர அதை லாஜிக்கலாவும் யதார்த்த வாழ்க்கையில உங்களால ரொம்ப சுலபமா ஒப்பிட முடியும். இதனால என்ன பலன் பாத்தீங்கன்னா, இதனால மிகப்பெரிய தலைவனாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அரசியல்லையும் சரி, எந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அந்த துறையில பெரிய தலைவனாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு நீங்க வருவீங்க. நீங்க கன்னிராசி சுய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இது அத்தனையும், அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துக்கே அட்வைஸ் பண்றது, புத்திமதி சொல்றது, இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல போங்க, இப்படி திட்டம் சொல்லக்கூடியதோ, அல்லது பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது, மிகப்பெரிய ஆளுமை தன்மை, அதிகாரமுடைய பதவிகளை அலங்கரிக்கிறது. இதெல்லாம் கன்னிராசியா நீங்க இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துடைய 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 80% சாத்தியம். அதே மாதிரி நீங்க கன்னிராசியா இருக்கீங்க, உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மீடியா துறை, நடிப்புத்துறை, கலைகள்ல மற்றும் இல்லாம இன்னோவேட்டிவ் திங்கிங், படைப்பாளியாக இருக்குது, கிரியேட்டிவ் திங்கிங், உங்களை மாதிரி ஒரு கதை எழுதுவதோ அல்லது 64 கலைகள்ல இசை பாடுவதோ, நடனம் ஆடுவதோ, உங்களை மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலைத்துறையிலயோ அல்லது மிகப்பெரிய அளவிலான வணிகத்துறையிலோ உங்களை மாதிரி ஷைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரக்கூடிய நிலைமைகள் நிச்சயம் நடக்கும். இது 38 வயசுக்கு பிறகுதான் இந்த யோகங்கள் உங்களை சேரும். நீங்க கன்னிராசி உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நான் சொன்ன அத்தனையும் நடக்கும். இது எப்படின்னா சடனா மாறும் லைஃப். இப்ப நீங்க சாதாரணமா இருந்திருக்கிறது போய் சடனா திடீர்னு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கன்னிராசியா இருக்கீங்க, உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தின் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா உங்களை மாதிரி நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் உங்களை மாதிரி பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. நீங்க வியாபாரம் தான் உங்களுக்கு சூட் ஆகும். வேலை செய்யறதை விட சுய தொழில், சொந்த தொழில் தான் உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி நீங்க எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில டாப் 3ல வரக்கூடிய யோகங்கள் சுக்கிர பகவான் கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கும். அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய அந்த ஆளுமை தன்மை என்பது, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அந்த பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்தா, எல்லா வியாபாரமும் பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாரும் வியாபாரம் பண்ணலாம். பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை யார் எப்படி சமாளிக்கிறாங்கன்றத பொறுத்துதான் நீங்க சாதாரண ஹோட்டலா, இல்ல அடையாறு ஆனந்த பவனா, இல்ல நீங்க சாதாரண ஒரு நபரா, அல்லது வெற்றி பெற்ற டாடா நிறுவனமா. இவங்கெல்லாம் டாடா நிறுவனத்துக்கும் சாதாரண நிறுவனத்துக்கும் என்ன பிரச்சனை? ரெண்டுமே நிறுவனம் தான். ஆனா பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க அப்ப வச்சுதான் அந்த நிறுவனம் முன்னேறி டாடா போன்ற உலகம் அளவுல பெரிய லெவல்ல முன்னேறாங்க. பிரச்சனையை சமாளிக்க முடியாதவங்க டாடா காமிச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு சுக்கிரன் தரக்கூடிய யோகம். நீங்க கன்னிராசி பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தின் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா நீங்க பிறப்பிலேயே வியாபாரத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நபர். வேலை செய்து முன்னேற்றம் பெரிய அளவுல பார்க்க முடியாது. ஆனா சொந்த தொழில் செய்து மிகப்பெரிய உயரங்களை சுலபமாக எட்ட முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரௌடை உங்க பேச்சாற்றலால உங்களால அதை கையாள முடியும். அந்த திறமையும் உங்களுக்கு உண்டு. அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் போன்ற பொது பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக பரிமளிக்க முடியும். அல்லது எந்த தொழிலை நீங்கள் முன்னெடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை பண்ண முடியும். கரியர்ல தான் நீங்க எக்ஸலண்டா அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். இது கன்னிராசிக்காரர்கள் பிறப்பில லக்னத்துல 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தால் பிறப்பு ஜாதகத்துல. அதே மாதிரி நீங்க பிறப்புல கன்னிராசி, உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளலாம், நீங்க மிகப்பெரிய கலைஞனாக உருவெடுப்பீர்கள். அது மட்டும் இல்ல, உலக அளவுல உங்களோட வியாபாரம் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவுல பல 1000 கோடி அதிபதினு சொல்றோம். எல்லாருக்கும் அந்த யோகங்கள் வருவதில்லை. 1000 கோடி அதிபதியா அப்படின்னா நமக்கெல்லாம் 1 கோடிக்கு அப்புறமே எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியாது. 100 கோடியை தாண்டி 500 கோடியை தாண்டி 1000 கோடி அப்படின்னா சொன்னாலே பயமா இருக்கு. 1000 கோடிக்கு அதிபதியாகிறதுக்கு எவ்வளவு யோகம் இருக்கு பிறப்பிலேயே. அந்த யோகங்கள் சேரும்.
கன்னிராசியாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களை வெல்ல இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். ஆக இப்போ நம்ம பேசுனதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். கன்னிராசி நேயர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளில் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நினைச்சது நடக்குமா, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள், தடைகள் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மாறுமா இல்லையா, நாமளும் முன்னேறி பெரிய லெவல்ல வருவோமா இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் ஒரு சில அமைப்புகள்ல நம்ம பேசியிருக்கோம்.